ஜம்ஷித் ஹசன் யூடியூப் சேனலில் இருந்து எல்லாருக்கும் தெரியும். நேர்முக பரீட்சைக்கு 2023-24 ஆண்டில் இது செய்யப்பட்டவங்க காலேஜுக்கு இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. எல்லா காலேஜில் இருந்தும், அதாவது பாட ரீதியாக ஒவ்வொரு காலேஜை ஒதுக்கியிருக்காங்க. அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இன்டர்வியூக்கு கால் பண்ணிக்காங்க. ஒஃபிஷியலாக வந்து நீங்கள் காலேஜுக்கு செலக்ட் ஆகிருந்தீங்கன்னு சொன்னால் அதில் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருந்தால் அதே சமயம் உங்களுக்கு வீட்டை வந்து என்ன செய்யணும்னா காலிங் லெட்டர் வரணும். ஆனால் அதிகமான இதில் வந்து இன்னும் காலிங் லெட்டர் வரல. நிறையவங்க வந்து ஒஃபிஷியலாக ஆன்லைனில் வெப்சைட்டில் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஜஃப்னா என்சிஓவில் வெளியிடப்பட்டுள்ள அங்கே நடக்கக்கூடிய இன்டர்வியூக்கு அவங்க வெளியிட்டிருக்கிற அந்த காலிங் லெட்டர், அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும், என்ன ஆவணங்கள் கொண்டு வரணுங்கிற அடிப்படையாக தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவங்களோட ஆவணத்தை வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸை எதில் வெளியிட்டிருக்காங்கன்னா ஜஃப்னா என்சிஓ.lkங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் முன் பேஜ்லேயே இருக்கும். இன்டர்வியூக்கு நேர்முக பரீட்சைன்னு சொல்லி அதில் கிளிக் பண்ணிக்கிட்டால் பிடிஎஃப் லிங்க் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணும் பொழுது 15 பேஜ் கொண்ட ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் தான் அவங்களோட டாக்குமெண்ட்ஸில் என்ன கொண்டு வரணுங்கிற டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஒஃபிஷியலாக அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு போஸ்ட்டில் வரணும். அப்படி போஸ்ட்டில் வர தாமதமானாலோ இல்லாட்டி வந்து நீங்கள் காலேஜை கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணி போஸ்ட்டில் வருமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள். அதிகமாக வாரத்துக்கான வாய்ப்பு எந்த மாதிரி தெரியலை. அந்த காலேஜெலாம் கொஞ்சம் கழிச்சு பார்க்கணும். ஆனால் அவங்க வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் வருங்கிறத ஒரு கொமனான அந்த பிடிஎஃபை போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிடிஎஃபை பேஸ் பண்ணி தான் நான் என்ன செய்ய போகிறேன்டா இதில் விளங்கப்படுத்த போகிறேன். இதே சிஸ்டம் தான் எல்லா காலேஜுக்கும். சம்டைம் வேறு காலேஜஸுக்கு நீங்கள் எதிர்பார்த்து அதுக்கான வாய்ஸ் நோட்டோ இல்லை அதுக்கான வீடியோ மேக் பண்ணாட்டி இதை பேஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே ஆல்ரெடி கொமனான ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்தாலும் காணும் தான். ஸோ இது கொஞ்சம் அப்டேட்டுங்கிறதுக்காண்டி போஸ்ட்காஸ்ட் மூலமாக நான் என்ன செய்கிறேன்டா இது சம்மந்தமாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஜஃப்னா என்சிஓ.lk ஜஃப்னா என்சிஓக்கு இன்டர்வியூக்கு வந்தவங்க ஜஃப்னா என்சிஓ.lkங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா மொத்தம் 15 பேஜ் உள்ள ஒரு பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப்ல எல்லா ஆவணங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. நம்ம மெயினானதை பார்த்து போகும். எடுத்தோடனே முன்னுக்கு ஒரு பேஜ் வரும். அந்த பேஜ் தான் வந்து காலிங் லெட்டர். ஸோ அந்த முன்னுக்கு வாரது தான் அந்த காலிங் லெட்டர்னு சொல்லுவாங்க. அது உள்ளுக்கு வர எல்லாம் சேர்த்தான அந்த முன்னுக்கு வாரது தான் மெயினானது. இது ஃபில் ஆகி வரும். இதை வந்து நாம் உண்மையாகவே நாம் நிரப்புறது கிடையாது. இதுதான் அவங்க எல்லாரும் நிரப்பி பீடாதிபதியில் சிக்னேச்சர் பண்ணி உங்களை ஒஃபிஷியலாக இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்கிறது. அதில் தான் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கும். ஒஃபிஷியலாக உங்களுக்கு கடிதம் வரணும். அதான் உண்மையான ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதை உங்களோட காலேஜில் கேட்டுக்கொள்ளுங்க கடிதம் வருமாங்கிறத. அப்படி கடிதம் வராட்டி இந்த பிடிஎஃபை தான் நீங்கள் நிரப்பி எடுத்துகிட்டு போக வேண்டி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் முன் பேஜஸை வந்து நிரப்புற கொஞ்சம் தவிர்த்துக்கொள்ளுங்க. அதில் முக்கியமாக ஏன்னா அதில் உங்களுக்கு சிலதில் தெரியாமல் இருக்கும். கணினி இலக்கம், தொடர் இலக்கம் தெரியாமல் இருக்கும். அதை கொண்டு போய் நீங்கள் அங்கே வச்சு கூட நிரப்பலாம். ஏன்னா பேசிக்காக அங்கே வச்சு கூட நீங்கள் அவங்க கேட்டுட்டு நிரப்புறது நல்ல. ஸோ அந்த முன் பேஜை அப்படியே வச்சுட்டிங்கன்னா இதான் காலிங் லெட்டர். ஃப்ரண்ட் பேஜ்னு சொல்கிறது இதுதான். அடுத்தது வந்து இணைப்பில் வந்து என்ன ஆலோசனை சொல்லியிருக்காங்க, என்னென்ன கொண்டு வரணும் வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் ஒரிஜினலும் அதில் டூப்ளிகேட்டும். முதலாவது வந்து என்ன நேர்முக பரீட்சைக்கான அழைப்பு கடிதம். அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருந்தானே அந்த பேஜ், அதுதான் அந்த அழைப்பு கடிதம். ஸோ ரெண்டாவது பர்த் சர்டிஃபிகேட். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கொள்ள சொல்கிறாங்க. என்னென்ன தேவைங்கிறத ஆரம்பத்திலே பார்த்துக்கொள்ளும். பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கொள்ள சொல்கிறாங்க. 6 மாதத்துக்குள்ள எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மென்ஷன் பண்ண படலை. ஆனால் கட்டாயம் வந்து இலவசமாக பிறந்தவனை சாரதெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஒவ்வொரு பழசி அதுகளை எடுத்துக்கொள்ளவானா ஒரு 2 வருஷத்துக்கு உட்பட்டது இல்லை புதுசாக இருக்கக்கூடியது எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் டிஎஸ் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா 200 ரூபா தான் ஒரு காப்பி. புதுசாக எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன செய்யாதீங்க இலவசமாக பெற்றதை அது எடுத்துக்கொள்ளாதீங்க. மற்றபடி ஒரிஜினல் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க டிஎஸ் ஆஃபீஸில் இருந்து. அடுத்து வந்து தேசிய அடையாள அட்டை ஐடென்டி கார்டு எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஃபோட்டோ காப்பியும் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்கூல் OLL ரிசல்ட் சீட் எடுத்துக்கொள்ளுங்க. பின்னுக்கு அதில் டீட்டெயில்ஸை சொல்லி வரேன். அடுத்து ஓட் லிஸ்ட். இந்த ஓட் லிஸ்ட்டை மெயின் விஷயம் என்னன்னு சொன்னால் உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து அவங்க உறுதிப்படுத்துறது தான். நீங்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான்ங்கிறத உறுதிப்படுத்துறது உங்களோட ஓட் லிஸ்ட்டை வச்சு தான் உறுதிப்படுத்துவாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த ஓட் லிஸ்ட்டுங்கிறத கேட்காங்க. அப்போ அதில் வந்து நீங்கள் கடைசி 3 வருடங்கள் அந்த ஓட் லிஸ்ட் அந்த கெசட் வந்து அந்த 3 வருடங்கள் சொல்லியிருப்பாங்க. கெசட்டையும் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த 7 எடுத்து அந்த 3 வருடங்களாக இருக்கும். கொஞ்சம் ஞாபகம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் கெசட்டை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வருடங்களில் வந்து 3 வருஷத்துக்குமே உங்களுக்கு ஓட் லிஸ்ட் பதிப்பட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. நீங்கள் ஓட் லிஸ்ட்டில் உங்களோட பேரே இருக்கும். சிக்கலும் சம்டைம் உங்களோட ஓட் லிஸ்ட்டில் அந்த நேம் இல்லாட்டி நீங்கள் நடத்தை சான்றிதழ்ங்கிறது ஒன்று DS4ங்கிறது உங்களோட ஜிஎஸ்டிலேருந்து வாங்க வேண்டி வரும். ஸோ அவர்கிட்ட அது வாங்கும் பொழுது அந்த உங்களோட ஓட் லிஸ்ட்
பதியாததுக்கு சம்பந்தமாக வேறு விடயங்கள்ங்கிற இடத்தை ஏன் பதியலை என்று குறிப்பிடணும். இப்போ சம்டைம் உங்களுக்கு அப்போ தான் வந்து 21 வயசுன்னு நினைக்கிறேன், 21 வயசு ஆகிருக்கலாம், இல்லாட்டி அதோட குறைய இருக்கலாம், அதனால ஓட் லிஸ்ட் பதியாமல் இருக்கலாம். ஸோ கட்டாயம் அந்த இடத்த எழுதி கொள்ளுங்க. அப்போ அது கட்டாயம் எழுதணும். சில ஜிஎஸ் மாதிரி சிலவங்க நானும் கேள்விப்பட்ட வரைக்கும் அது எழுதலை தேவைங்கிற மாதிரி எனக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கட்டாயம் இந்த விஷயத்தை காட்டி என்ன செஞ்சு கொள்ளுங்கன்றா எழுதி கொள்ளுங்க. வேறு விடயங்களில் இந்த ஏன் பதியலைங்கிற சம்மந்தமாக எழுதிக்கொள்ளுங்க. அப்படி உங்களால் அந்த 3 வருஷத்தை நிரூபிக்க இயலாத பட்சத்தில் உங்களோட பேரண்ட்ஸ்ட டீட்டெயில்ஸை வச்சு நிரூபிக்க வேண்டி இருக்கும். அது சம்மந்தமாக கூட நீங்கள் அதில் எழுதிக்கொள்ளுங்க. இது அந்த அது சம்மந்தமாக தான். சம்மந்தம் வேறு ஆட்கள், அதாவது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பாதுகாவலருக்கு கீழே வேறொருத்தர் நபருக்கு கீழே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமாகவும் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னா இதில் குறித்து கொள்ளணும். இந்த எல்லாத்தையும் நீங்கள் என்ன DS4ங்கிறது இதுக்கு கீழே தான் குறித்து கொள்ளணும். அப்போ அவங்க இந்த ஃபார்மில் தான் உங்களோட உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணமாக வச்சு அவங்களும் செக் பண்ணுவாங்க. ஸோ 3 வருஷமும் 15 இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கும் சிக்கல் வராது. பதியாதவங்களுக்கு தான் இந்த ஏன் பதியலைங்கிற சம்மந்தம் இந்த வேறு விடயங்களை குறித்து கொள்ளுங்க. வேறு எந்த எக்ஸ்ட்ரா எதுவுமே உங்களுக்கு என்ன செய்யாது தேவைப்படாது. அவங்க ஆன்லைனில் செக் பண்ணுவாங்கங்கிறத கருத்தில் கொள்ள வேண்டிய அந்த பகுதியில் அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்த 3வது பேஜ், நம்மளோட அதில் பேஜ் நம்பர் 2 போட்டிருக்கு. நம்மளோட PDF படி 3வது பேஜ். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ 1வது பாயிண்ட்ஸை பார்த்தோம். நாம் அடுத்த 2வது பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா சான்றிதழ்கள், என்னென்ன சான்றிதழ் தேவைங்கிறது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல்கிட்ட தான் சைன் வாங்க சொல்லியிருக்காங்க. சரி, நான் பிரின்சிபல் தான் மெயினாக இதுக்கு சிக்னேச்சர் வைக்கணும். நீங்கள் எப்படி 1வது அட்டெம்ப்ட் வந்து ஸ்கூலெலாம் எழுதியிருப்பீங்க. ஸோ ஸ்கூலில் எழுதியிருக்கிறதால நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்களோட பிரின்சிபல்கிட்டே அவர்கிட்டே போய் நீங்கள் ப்ரைவேட்டாக இருந்தாலும் சைனை வாங்கிக்கொள்ளுங்க. ஸ்கூலில் தான் ஏதாவது ஒரு ஸ்கூலில் நான் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உயர்தர 2வதுல 1வது உரம இலக்கத்தில் உயர்தர சான்றிதழ். அந்த உயர்தர சான்றிதழ் எத்தனை அட்டெம்ப்ட் எழுதி போட்டு, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்டாக, நீங்கள் ப்ரைவேட்டில் இருந்தால் தேர்ட் அட்டெம்ப்ட் எழுதி போட்டு அவர் சைன் பண்ணுறது தான். ஸோ பிரின்சிபல்கிட்ட வாங்கிக்கொள்ளுங்க. ஜெட் ஸ்கோர் புள்ளியும் ஒரே ரிசல்ட் சீட்டில் இருக்கும், தனித்தனியாக இருக்காது. ஸோ அது கீழே இருக்கும். உங்களோட ஜெட் ஸ்கோர் ஒரு சின்ன அடியில் ஜெட் ஸ்கோர் போட்டிருக்குமே, அதுதான் அந்த ஜெட் ஸ்கோர் புள்ளி. ஸோ மேலே ரிசல்ட்ஸுக்கும் இன்றைக்கி சைனை வாங்கி கீழேயும் அதையும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. ரெண்டுக்கு பொதுவாக பண்ணலாம், ஆனால் தனித்தனியாக பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சேஃப்டி. தனித்தனியாக கேட்கக்குள்ளே காட்டிக்கொள்ளலாம். ஸோ உங்களோட பிரின்சிபல்கிட்ட சொல்லி கீழே தனிப்பட்ட முறையிலே எடுத்துக்கொள்ளுங்க. ஒரே 7 ரிசல்ட் சீட்டு கீழே இருக்கும். அடுத்த 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட OL ரிசல்ட் சீட், அதையும் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து வேறு விசேட தகமையில் ஏதாவது உறுதிப்படுத்த வேண்டியிருந்தால் அந்த சான்றிதழையும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உதாரணத்துக்கு சில பாடங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் கேட்டிருக்கலாம், இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கலாம், அதில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுகளையும் உறுதிப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரிஜினல் இருக்கும், ஒரிஜினலில் கொப்பி சைன் பண்ணுறதில்ல என்ன செய்யணும், அதை ஃபோட்டோ காப்பி பண்ணி அதில் தான் சைன் பண்ணணும். நிறைய பேர் சொல்கிற ஒரிஜினலே போய் த்ரூ காப்பின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்க. அடுத்து வேறு சான்றிதழ்கள், இதை தாண்டி எக்ஸ்ட்ரா வரைக்கிற 3வது பாயிண்ட்ஸில் வேறு சான்றிதழில் வந்தீங்கன்னா நடத்தை சான்றிதழ். நடத்தை சான்றிதழ்னா உங்களோட கரெக்டாக சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூலில் எழுதி தருவாங்க. நீங்கள் ப்ரைவேட்னாலும் ஒரு ஸ்கூலில் படித்து தானே வந்திருப்பீங்க. ஸோ அதனால் எழுதி தருவாங்க. நீங்கள் பெஸ்ட் அட்டெம்ப்டே நீங்கள் ப்ரைவேட்டாக தான் எழுதியிருக்கிறீங்கன்னா அது சம்மந்தமாக இங்கே எங்கேயுமே சொல்லப்படலை. அதிகமாக நீங்கள் ஒரு GST வாங்கி எடுத்துக்கொள்ளலாம். ஏண்டா பின் ஸ்கூல் வராது, உங்களுக்கு 7 படித்த அதிகம் வராத காரணத்தில் நீங்கள் அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ப்ரைவேட் எழுதுகிறால் ஒரு GSஐ பேஸ் பண்ணி தான் இருப்பீங்க. ஸோ JPயோட GST செஞ்சு கொள்ளுங்க, வாங்கி கொள்ளுங்க. அண்ட் அதில் சம்மந்தமாக எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரு ஆவணம் சைன் பண்ணக்கூடிய இருந்தால் அதிபர் வரமாட்டார் தானே, 7 படிக்கலை தானே. நீங்கள் முதல் அட்டெம்ப்டே ப்ரைவேட் எழுதுனாக்கள் ரேராக தான் இருக்கும், அவங்க GST வாங்கிக்கொள்ளுங்க. அடுத்து வந்து ஆனால் அது சம்மந்தமாக சொல்லலை, சரியான சொல்லலை. நான் எதை வச்சு நான் பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் போடுவீங்க ப்ரைவேட்டாக போடுறாக்கள் GS பேஸ் பண்ணி தான் அது போடுபடுகும். ஸோ அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் GST தான் 6 மாத கரெக்டர் சர்டிஃபிகேட் வதிவிட ஃபார்ம் ஒன்று இருக்கும். அது 6 மாதத்துக்கு கொண்டு தான் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த ஒரிஜினலை நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்கள்டா எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஃபோட்டோ காப்பியை எடுத்துக்கொள்ளுங்க. பின்னுக்கு என்னென்ன ஃபோட்டோ காப்பியை தேவையானதை பின்னுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ இது அடுத்து வந்து லீவிங் சர்டிஃபிகேட் ஒரிஜினல். அடுத்தது பாடநெறிக்கு திறமை உறுதிப்படுத்துவதற்கான சான்றிதழ். இதான் இப்போ நீங்கள் சம்டைம் உங்களோட ஏதாவது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்தாது. இப்போ தமிழ் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ தமிழுக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருங்க, ஏதாவது போட்டி பரிச்சு அது இதுன்னு சொல்லி ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தால் அது வந்து இன்டர்வியூவில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன செய்யும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ அதில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சான்றிதழையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அது சம்மந்தமாக எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து
விசேட தகமை அது 4 பாயிண்ட்ஸில் பாருங்கள். விசேட தகமை உறுதிப்படுத்துறேன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஹிந்து கல்ச்சர்னா அது இந்த ஹிந்து கல்ச்சர் தொடர்பான சில சான்றிதழ் கேட்டிருந்தாங்க. அவங்க தான் மெயினாக முன்னுரிமை கிடைக்குமெண்டு. ஸோ அந்த மாதிரி சான்றிதழ்கள் இது பாடநெறிக்கு அது கிட்டத்தட்ட எல்லாமே பாடநெறிக்கும் என்ன செஞ்சால் இந்த சப்ஜெக்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்கிறது அதில் பார்த்துக்கொள்ளுங்க. எதால் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருக்கோ அதையெல்லாம் கொண்டுட்டு போங்க. அடுத்தது ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்ட PDF. அடுத்தது டிப்ளமா. ரைட். அடுத்தது வந்து ஆன்லைனில் PDF நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுப்பீங்க. அதில் PDF அது இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை என்று சொல்லியிருக்காங்க. இருந்தால் கட்டாயம் வச்சு கொள்ளுங்க, இல்லாட்டியும் அது சிக்கல் இல்லை. அடுத்து 5வது பாயிண்டில் வந்து நீங்கள் ஏதாவது பாடங்கள் படித்து பதிவு செஞ்சுருந்தால் அது தொடர்பான ஆவணங்கள். ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னால், அப்படி ஏதாவது பதிவு செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடியே காலேஜுக்கு வந்து அன்குவாலிஃபைடாக ஆகிருப்பீங்க. அதையும் நான் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து வந்து 4வது பேஜில் பார்த்தோம்னு சொன்னால், அடுத்தது அதில் 4வது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு வரணுங்கிறது. இது சம்மந்தமான எல்லா பிடிஎஃப்பும் கீழே இருக்கு. அதில் ஒன்று முதலாவது பயோடேட்டா, 2வது வெட்டிங் பண்ணலைன்னு சொல்கிறது, 3வது எந்த ஒரு அரசு ஸ்கூல்லையும் படித்து கொடுக்கல, 4வது வந்து ஆல்ரெடி காலேஜில் படித்து கொடுக்கல, 5வது வந்து வேறு எந்த ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலேயே நாம் என்ன செய்யலை, பதிவு செய்யலைங்கிறது சம்மந்தமானது. அதெல்லாம் ஃபார்ம் தான் கீழே இருக்கும், அதை நிரப்புனா சரி. எல்லாத்தையும் நம்ம சிக்னேச்சர் வச்சுட்டு அதை கீழே என்ன செய்யணும்னா சைன் பண்ணி கொள்ளணும். ரைட். அதுக்கு பிறகு கீழே வந்தோம்னு சொன்னால், முன்னே சார்ந்த முறையாக போன பற்றி மாதிரி 6 நேரத்துக்கு கட்டாயம் விண்ணப்பாபாரம் சேர்த்துன்னு. ரைட். அடுத்தது வந்து 5வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றா, எல்லாத்துலையும் ஒரிஜினல் டூப்ளிகேட்டையும் கொண்டுட்டு வரணும். அதை ஃபோட்டோ காப்பி த்ரூ காப்பியும் கொண்டுட்டு வரணும். அப்படி கொண்டு வராட்டி அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து அதில் முக்கியமானது வந்து அடுத்த 6வதுல வந்து ரைட், நாம் என்னென்ன ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகேஷன், PDF எல்லாமே எதெல்லாம் கொண்டுட்டு போகிறோமோ அது எல்லாத்தையும் நாம் என்ன செய்யணும், கைப்பட எழுதி சிக்னேச்சர் பண்ணணும். ஆனால் அது ஆல்ரெடி எழுதின ஃபார்மும் கீழே தந்திருக்காங்க. ஆனால் அப்ளிகேஷனில் வந்து கொம்மனா என்ன செய்ய சொல்லிங்க, அதை வந்து என்ன செஞ்சு கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க, எழுதி கையால் எழுதி சைன் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கு. அது சம்மந்தமாக பார்ப்போம் நம்ம. அடுத்தது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்லேயும் OLL ரிசல்ட் சீட் எதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சத்திய கடைசி எடுக்க சொல்லியிருக்காங்க 7வது பாயிண்ட்ஸில். நான் ஸ்பீடாக தான் சொல்கிறேன். அடுத்தது வந்து கொண்டு போகிற எல்லா டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸுக்கும் வந்து என்ன செய்யுங்கடா, மூலப்பிரதியின் என்ன செய்யுங்க, மூலப்பிரதி உண்மையான பிரதியில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைங்க என்னென்னா, நாம் எடுக்கிற எல்லா ஒரிஜினல் இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் உட்பட எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ஃபைல் எடுக்கணும். ஒரு ஃபைல் வந்து என்னன்னு சொன்னால் ஒரிஜினல் வைக்கிறது, இன்னொரு ஃபைல் வந்து டூப்ளிகேட் வைக்கிறது. இப்போ ஒரிஜினல்னால் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஒரிஜினல் கையால் நிரப்பியிருப்போம், அதை கூட ஃபோட்டோ காப்பி பண்ணி டூப்ளிகேட்டாக வச்சுக்கொள்ளுங்க. சரிண்ணே. ஏன்னா அங்கே போய் அவங்க அதை டூப்ளிகேட்டை கேட்டாங்கன்னா கொடுக்க வேண்டி வரும் தானே. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, எல்லா ஆவணமும் தான் போட்டிருக்காங்க. அதனால் அந்த ஃபோட்டோ காப்பி எல்லாத்துலேயும் என்ன செய்யணும், ஒவ்வொரு காப்பி எடுத்தால் காணும் என்ன சான்றிதழ் மூலப்பிரதி உண்மையான பிரதின்னு சொல்லி எழுதி விட்டீங்கன்னா சரியா. அடுத்து 9வது சரியான ஆடை அணிஞ்சு வரணும். இதுக்கு தனி வீடியோவை போட்டிருக்கேன், பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி அப்ளிகேஷன் இன்டர்வியூக்கு வராட்டி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அங்கே வேறு ஒருத்தருக்கு அந்த சான்ஸை கொடுப்பாங்க. இன்டர்வியூ அன்றைய டேட்டுக்கு நீங்கள் பங்கு பற்றாட்டி என்ன செய்யப்படாங்க, திரும்பியும் உங்களுக்கு இன்னொரு நாள் மாற்றி தர மாட்டாங்க. அது சம்மந்தமாகவும் சொல்லிப்பட்டிருக்கு. சம்டைம் இதில் என்னென்னா ஒரே நாளில் 2 இன்டர்வியூ நடக்கும். என்ன ஒரே 2 பேருக்கு வந்திருக்கலாம், ஒரே கோர்ஸ் 2 கோர்ஸுக்கு ஒரு ஆளுக்கு வந்திருக்கலாம், ஒரே நாள் நடக்கலாம். அவங்க கட்டாயம் போகாத மற்ற காலேஜுக்கு கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படியானவங்களுக்குலாம் அந்த சான்ஸ் எல்லாம் கட் ஆகாது. அவங்க போகிற காலேஜில் இருந்துன்னு செஞ்சுக்கொள்வாங்க, அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கொள்வாங்க டாக்குமெண்ட்ஸு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது 10வது பாயிண்ட்ஸ் வந்து அங்கே ஓட் லிஸ்ட்டை வந்து உங்களை என்ன செய்வாங்க, செக் பண்ணிக்கொள்வாங்க. அடுத்தது நீங்கள் 11வது பாயிண்ட்ஸ், இன்டர்வியூக்கு கூப்பிட்டதுக்காண்டி நீங்கள் செலக்ட்ன்ற அர்த்தம் இல்லை. நீங்கள் செகண்ட் இன்டர்வியூ அதை ரெஜிஸ்ட்ரேஷன் அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலை, உங்களை நாங்கள் 100% செலக்ட்ன்னு நாங்கள் சொல்லலைங்கிறது தான் சொல்ல வராங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் கூட டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் நீங்கள் கொண்டு வராட்டி அதிகமாக இங்கே செக் பண்ணிடுவாங்க. ஆனால் அங்கே வந்தால் ஒரிஜினலை வாங்கி எடுக்க பார்ப்பாங்க. ஒரிஜினல் கையில் இல்லாத பட்சத்தில் அதில் கூட நீங்கள் தட்டுப்படலாம், செகண்ட் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷனில். அடுத்த பேஜில் வந்து போட்டிருக்காங்க 5வது பேஜ்னு போட்டதில் 6வது பேஜ். அதாவது என்ன சொல்ல வரேன்டா, பேஜ் நம்பர் 5 போட்டிருக்கோம் நம்மளோட PDFல 6வது. அதில் எப்படி வரலாம்ங்கிற ரூட் மேப் போட்டிருக்காங்க ஜஃப்னா இதுக்கு. அது அப்படியே கழிச்சு வந்து கீழே இருக்கிறது தான் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்முகள் தான் முக்கியம். முதலாவது ஃபார்ம் வந்து என்னன்னு சொன்னால் ஓட் லிஸ்ட் செக் பண்ணுறதுக்கான ஃபார்ம். இதில் முன்பக்கத்தை மட்டும் நாம் நிரப்பிக்கொள்ளணும். உங்களோட முழு பெயர், அடுத்தது எந்த வருஷத்துக்கான அப்ளை பண்ணுறீங்க, என்ன கோர்ஸ்,
அடுத்து ஐடென்டி நம்பர் பேசிக்கான எல்லாமே அதில் கேட்டிருக்கும். அடுத்தது அதில் தெரியாத மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறது சொல்லுங்கள். பட் யாருக்கு கீழே நீங்கள் வசிக்கிறீங்கன்னு பேரண்ட்ஸுக்கு இல்லைன்னா பேரண்ட்ஸ்ன்னு போடுங்க, பாதுகாவனா பாதுகாவன் போடுங்க. பேரண்ட்ஸ்ன்னு சொன்னால் தந்தையும் தாயிடையும் நேம் இன்ஷியலோட எழுதி போட்டு ஐடி நம்பரை போட்டுக்கொள்ளுங்க. பாதுகாவலனா பாதுகாவலர் பேரை எழுதிக்கொள்ளுங்க. இல்லாட்டி இப்போ எம்டியாக விடுறான்டா எம்டியாக விடுறல N/A போடணும், நாட் அப்ளிகபிள், அதாவது குறிப்பிடறதுக்கு ஏதும் இல்லைன்னு எழுதி விடணும். சரிண்ணே. அடுத்து நிரந்தர பதவியிட மாட்டோம்னா இந்த இருக்கிறீங்க மாவட்டம் அது. அடுத்தது தான் அந்த வாக்காளர் பட்டியல் பார்க்குற வருஷம், அது வந்து ஏஎல் படித்த வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் கெசட் பார்த்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். 2025, 24, 23 வரும். அப்படி அது வரும். அந்த வருஷத்தை கொஞ்சம் ஞாபகம் இல்லாமல் இருக்கு. ஸோ அந்த 3 வருஷத்தை போட்டுட்டு 3 வருஷத்துலேயும் உங்களோட பேர் இருந்துச்சுன்னா டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை உங்களோட 3 வருஷத்துலேயும் இல்லை ஒரு கடைசி வருஷத்தில் மட்டும்தான் இருக்கேன்டா நீங்கள் செய்யணும். அதில் பேரண்ட்ஸில் பதிஞ்சிருக்காங்கிறத டிக் பண்ணிவிட்டீங்கன்னா சரி. ஸோ அதில் வாய்ச்சாலே விளங்கும். என்ன இப்போ நான் 2022, 23, 24 எண்டையில் 24 மட்டும் தான் பதிஞ்சிருக்கேன். 24 மட்டும் சரி போட்டுட்டு மற்ற நெப்பில் ஓடுவேன். அப்போ எனக்கு அந்த 23, 24 அந்த மாவட்டத்தை தான் இருந்தேனுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு இந்த பேரண்ட்ஸுக்கு நான் இருந்திருப்பேன். ஸோ அப்போ அந்த பேரண்ட்ஸ் அவங்க இருந்தாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காண்டி அதில் நான் என்ன செய்வேன், டிக் பண்ணுவேன். ஸோ அப்போ அதில் இல்லைன்னு சொல்லக்குள்ள தான் அவங்க ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கு அதுதான் நம்ம செஞ்சு கொடுக்கோம். சரியான அப்படி அதாவது நம்ம மேலே அப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட் நம்மளை உறுதிப்படுத்த இயலாட்டி அது சம்மந்தமாக என்ன செய்யணும், அவங்களுக்கு அதில் எழுதி விடணும் என்னத்தை அவங்க கவனத்தில் கொள்ளணுங்கிறது. அடுத்து வந்து கீழைக்கிறது நாம நிரப்புறல அவங்க என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து என்ன செய்வாங்கன்றா நிரப்பிக்கொள்ளுவாங்க. அடுத்து வந்து என்ன செஞ்சு கொள்வாங்கன்னா அவங்க வந்து கீழே அந்த பரிசீலனை செஞ்சு போட்டு அவங்க சைன் பண்ணி அவங்க சைனை வச்சு கொள்வாங்க. அந்த அவர் பீடாதிபதி அவர் சைன் பண்ணிக்கொள்வார். அப்போ அந்த முன் பேஜை மட்டும் நாம் என்ன செஞ்சு கொள்வோம், நிரப்பி எடுத்துகிட்டு போனோம்னா சரி. மிச்சத்தை அவங்க என்ன செஞ்சு கொள்வாங்கன்னா செக் பண்ணி கொள்வாங்க நீங்கள் இதில் இருக்கிறீங்களான்றது. அடுத்த பேஜ் பார்த்தோம்னு சொன்னால் 9வது பேஜில் அதான் பயோடேட்டா. ஸோ பயோடேட்டாவில் என்ன செஞ்சு கொள்ளுங்க, நிரப்பிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் 23 2 2லையும் 24 அதில் வந்து என்ன கோர்ஸுக்கு ஒரு பாடம்னா அந்த கோர்ஸ் மற்ற இடைவெளியெல்லாம் N/A போட்டிங்கன்னா சரி. மற்ற எல்லாம் பேசிக்காக நிரப்பக்கூடியது தான் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். அப்படியே நிரப்பிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் ஓயிலே ரிசல்ட் சீட்டில் அடுத்திருக்கி உயிர் பச்சை தோற்றிப்பு பாடமாக இருப்பினும் நீங்கள் 2-3 தடவை ஏழு எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அது மற்ற ஏழு டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க வடத்துக்கு அது டீட்டெயில்ஸை நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நிரப்பிடுங்க. அடுத்தது ஓஎலத்து நிரவ 3 அட்டம், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ அதில் என்னையில் நிரப்புனீங்களோ அதில் டீட்டெயில்ஸ் தான் கிடைக்கும். அடுத்த 16வது பாயிண்ட்ஸ் தான் நற்றுச்சான்று தந்தது ஒரு டிஎஸும் ஸ்கூல் பிரின்சிபலும் தந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட பேரும் பதவி விலாசத்தை எழுதி கொள்ளுங்க. சரிண்ணா. அடுத்து ஸ்கூல் படித்தது அதில் எழுதி கொள்ளுங்க. அடுத்து விண்ணப்பதாரிய உரை இதுகளில் தான் தேவையில்லாத வெட்டணும். சரிண்ணே. இப்போ இதில் வந்து நல்லா வாய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஸ்லேஸில் பேராடிப்படை பல்கலைக்கழகத்து பல நிறுவனத்தை இணைப்பு நிறுவனத்தில் உள்ளமான விண்ணப்பிக்கவில்லை, பதிவு செய்யப்படவில்லை, பயிற்சி நிறுவனம் பின்பற்றவில்லை, பதிவு செய்து பதிவிலக்கம். சரி, அதில் எல்லாத்தையும் வந்து பதிவு செய்யுதுங்கிறது வெட்டுப்படும். நம்ம படிக்கலை என்று தானே வரப்போகுதோ. அப்போ பதிவு செய்யுதுங்கிற வேர்டை வெட்டி போட்டு எண்ணெயை போட்டு அந்த எல்லாமே எண்ணெயே தான் வரும். சரியானே. N/A போட்டுக்கொள்ளுங்க. இதில் பதிவு செஞ்சுன்னு போட்டிங்கனாலே நீங்கள் அன்குவாலிஃபைடுங்கிறத நான் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து எல்லாமே ஓகேன்னு சொல்லி நீங்கள் சைன் பண்ணுவீங்க, டேட்டா போடுவீங்க. ஜேபி ஒரு ஆள் தான் இதை உறுதிப்படுத்துவார். அதில் உங்களோட பேரை ஃபுல் பேர் எழுதிப்படும் எனது முன்னிலை ஒப்படமிடப்பட்டது அண்டு அவர் எழுதிடுவார். சரியானே. சரிண்ணே. அதாவது உங்களோட பேர் எழுதி போட்டு என்ன உங்களோட பேர் எழுதி இத்தனாம் தேதி இந்த டேட்டில் எனது முன்னிலை ஒப்படைக்கப்பட்ட அவர் எழுதி போட்டு ஜேபி சைன் பண்ணிடுவார். அடுத்து விண்ணப்பதாரி சமர்ப்பிக்க வேண்டிய சத்தியம் இதுதான் அந்த இதுகள் ஃபார்ம்கள்னு சொன்னால் என்ன சொல்லலாம், அந்த இதுகள் அந்த உறுதி உரைகள் செய்கிறது அது எல்லாமே தனித்தனி ஃபார்மில் ஒரே பேஜில் 2-3 இடத்திருக்கும். அதில் தான் இப்போ உதாரணத்துக்கு மட்டக்களப்பில் வதியும் ஜம்சித் ஆகிய நான் அப்படியே எழுத வேண்டியது. அப்போ முழு அட்ரஸ் முழு பேராக ஷார்ட் நேமில் முழு பேர் அதில் தேவையில்லாத விட்டு பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்யலைங்கிறது, அரசாங்கத்தில் ஸ்கூலில் வேலை செய்யலை, எந்த கல்லூரியிலையும் படிக்கலை, ஆனால் எந்த சமயத்தை பின்பற்றுதல். இப்போ இஸ்லாமண்டா பௌத்தம் இந்து ஹிந்துவத்தை வட்டிட்டா இஸ்லாம் மட்டும் மிச்சம். நாம் செய்ய பண்ணால் கீழே என்ன செய்வார், சமாதான நீதவான் சைன் பண்ணுவார். அதே தான் திரும்பி திருமணம் முடிக்கலைங்கிறது எழுதணும். காத்தாங்குடியில் வதியும் ஹசன் ஆகிய திருமணமாக நிரப்பிங்க. சரியான. மேலே அது கீழே
அதே தான் அவர் கிராம நிரப்பார். அவ்வளோதான் அந்த ஃபார்முகள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நேரத்தோட ஸ்கூலில் காலேஜுக்கு இருக்கணும். அடுத்து வந்து என்ன எல்லா ஆவணம் மூலப்பிரதியும் உறுதிப்படுத்தப்பட்ட நிலப்பிரதிகளை எடுத்து வருதல் வேண்டும். இங்கே இந்த வசனத்தெலாம் சொல்லியிருக்காங்க எல்லா ஒரிஜினலையும் டூப்ளிகேட்டையும் கொண்டுடுவாங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ ஒரிஜினல்னு சொன்னால் எல்லா ஆவணத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. அதிகமாக ஆவணம்னு சொல்கிறது வந்து கோயில் ரிசல்ட்ஸ் அதிகள் தான். ஆனால் நமக்கு அந்த டைமில் இதையும் கேட்டுட்டாங்கிறதுக்காண்டி 2 ஃபைலை செட் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் நிரப்புற அப்ளிகேஷன் எல்லாம் சைன் பண்ண எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வைங்க. அவ்வளோத்தையும் ஒரு ஃபோட்டோ காப்பி செட் பண்ணி மற்றதில் வைங்க. சரியானே? வச்சுட்டு ஃபோட்டோ காப்பி எல்லாத்துலேயும் என்ன எழுதணும் சொல்லிக்குவா மூலப்பிரதி உண்மையான பிரதின்னு சொல்லி ஒரு ஓரத்தில் எழுதி போட்டு சிக்னேச்சர் வச்சு விட்டிங்கன்னா சரி, ஒரு காப்பி ஒன்று போனால் சரி. சரி, அடுத்து ஆண்கள் வந்து என்ன வெள்ளை நிற கால்ச்சர் வெள்ளை நிற ஃபுல் ஸ்லிப் இதுவும் ஆண்கள் வெள்ளை நிற நீலக்கான வெள்ளை நிற ஷர்ட்டும். சரி, ஆனா ஒயிட் ஷர்ட்டும் ஃபுல் ஸ்லீப்னு இல்லை, ஹாஃப் ஸ்லீப் தான். சரி, ஹாஃப் ஸ்லீப் ஷர்ட்டும் அதே மாதிரி நீல வெள்ளை நிற நீர்க்கான வெள்ளை ரைட் ஸ்கூல் யூனிஃபார்மா இவங்களுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒயிட் ஷர்ட் ஒயிட் ட்ரௌசர். அப்படி கேர்ள்ஸ் வந்து ஒயிட் சாரி. ஓகே தானே? கொண்டை போடுறேன்டா வலிமையாக கேர்ள்ஸுக்கு தெரியும் தானே, கொண்டையை கட்டி அதுக்கு மேலே அந்த நெட்மை வந்து போடுவாங்க. ஸோ அதேமாதிரி போட்டிங்கன்னா சரி. காலேஜ் டீச்சர்ஸ் மாதிரி பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி உடுப்பு போட்டிங்கன்னா சரி. கேர்ள்ஸ் வந்து முஸ்லீம் கேர்ள்ஸ் வந்து சாரி உடுத்து அவங்களுக்கு உரிய அந்த ரெப் பண்ணுறல அந்த ஃபர்தா மாய் போடுவாங்க தெரியும் தானே. ஸோ ஃபர்தாவாக அந்த ஸ்காப் மாய் பின் குத்துவாங்க. ஸோ அதை ட்ரெப் பண்ணாமல் அந்த மாய் மாடலில் போட்டிங்கன்னா சரி. அடுத்த அதே மாதிரி என்னென்னு சொல்லியிருக்காங்க, நிறைய பாடநெறிக்கு இப்போ அங்கேயே நீங்கள் இது செய்ய போகிறீங்க என்றாலும் என்ன செய்யணும், அதுக்கு தனித்தனியாக கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஃபார்மும் வித்தியாசப்படும். இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்ன செய்யலாம், இப்போ உதாரணத்துக்கு ஓஎல் ஒன்று தான் எடுக்கலாம், ஏஎல் ஒன்று தான் எடுக்கலாம், ஜிஎஸ்டி கரெக்டர் ஒன்று தான் எடுக்கலாம். சரியானே? ஆனால் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் பாடங்களோட நேமாக மாற்றுவீங்க. அப்போ அது எல்லாத்தையும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், எதெல்லாம் ஒரிஜினல் எடுக்கல அதெல்லாம் ஒரிஜினல் எடுத்துகிட்டு டூப்ளிகேட் எல்லாத்துலையும் எடுக்கலாம். அந்த டூப்ளிகேட் எடுத்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சொன்னால் தனித்தனியாக தான் கொடுக்கணும். அதான் அவங்க மெயின் பண்ணுங்க. இப்போ 3 பாடம் ஒரு ஆளுக்கு அங்கேயே வருதுன்னா 3 ஃபைல் கொடுக்க வேண்டி வரும். சரியானே? அடுத்தது தனித்தனி கோவையிட்டு கொண்டு வரணும், எல்லாத்தையும் தனித்தனி ஃபைலில் போட்டு கொண்டு வரணும். அடுத்து கீழே இருக்கிறதான் உங்களோட கையால் நிரப்பி ஒன்று எழுத சொன்னாங்க தானே, அதில் முடல் இப்படித்தான் இருக்கும். இது இப்படி இந்த அளவுக்கு இல்லை, நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி எழுதி போட்டு எழுத வேண்டி வரும். அவ்வளவும் இதிலே இருக்கி. ஆனால் என்ன செய்யலாம், நீங்கள் கையாலே எழுதி கொடுத்துக்கொள்ளும். கேட்டால் அதில் சொல்லியிருக்காங்க ஃப்ரட் சீட்னா அந்த கோலிங் லெட்டர், ஓட் லிஸ்டண்டா அந்த நிரப்பின ஃபார்ம் என்னையெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வந்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க. அலுவலகத்தில் அவங்க வந்துட்டாண்டதை உறுதிப்படுத்தி சைன் பண்ணி அவங்க எடுத்துக்கொள்வாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த பிடிஎஃப் இருக்கிற விஷயம். இவ்வளோத்தையும் நீங்கள் செட் பண்ணிட்டு போனீங்கன்னா சரி. அடுத்த சுய விவர படிவம் வேறு அவ்வளோதான். எல்லாம் மேக்ஸிமம் நான் சொல்லிட்டேன் எல்லா ஃபார்மில் இருக்கிறதையும். அவ்வளோ இருக்கிற டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போனீங்கன்னா சரி. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் கொமன் வீடியோன்னு போட்டிருக்கேன், அந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட், ஓட் ஆஃப் லிஸ்ட், தேசிய அடையாள அட்டை, பிறப்பு சான்றிதழ், ஓஎல் ரிசல்ட் சீட், ஜெட் ஸ்கோர், ஏஎல் ரிசல்ட் சீட், ஜெட் ஸ்கோர், ஓஎல், அடுத்தது லீவிங், அடுத்தது வந்து என்ன ஜிஎஸ்டி கரெக்டர், ஸ்கூல் கரெக்டர், அடுத்தது அந்த நீங்கள் ஒன்றுலையும் இது செய்யலை பதியலைங்கிறது, அடுத்தது பேர்ட்ஸ் அந்த பயோடேட்டா. ஸோ அவ்வளோ டிக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, ஃபில் பண்ணி கொள்ளுவாங்க. ஸோ பேசிக்கான அவ்வளோ டீட்டெயில்ஸ் தான். ஸோ நீங்கள் கொண்டு வர ஒரிஜினல் ஒரு ஃபைலையும் டூப்ளிகேட் ஒரு ஃபைலையும் எல்லாத்தையுமே செட் பண்ணி கொள்ளுங்கள். ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள், குரூப்பில் நேமை டெக் பண்ணி போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.